மகிமை. பிதாவே, உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். என்னுடனே கூட. பிதாவே, உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். பிதாவானவர் தம்முடையவர்களை இயேசு கிறிஸ்துவிடம் தந்திருக்கிறார். அவர்கள் எல்லோரும் மகிமையடைய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் என்று இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் தமது விருப்பத்தை தெரியப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்காக பிதாவினிடத்தில் ஜெபிக்கிற போது ஒவ்வொரு காரியமாக விண்ணப்பம் பண்ணுகிறார். முதலாவதாக பிதாவானவர் அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். இப்போதோ தம்முடைய சீஷர்கள் எல்லோரும் மகிமைப்படும் வண்ணமாக தம்முடைய வரங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தைப் போலவே இருக்க வேண்டும். முதலாவதாக தேவனுடைய கிருபைக்காக ஜெபிக்க வேண்டும். அதன் பின்பு அவருடைய மகிமைக்காக ஜெபிக்க வேண்டும். தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்போது முதலாவதாக தமது கிருபையையும் அதன் பின்பு தமது மகிமையையும் நமக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணும்போது பிதாவே, நான் விரும்புகிறேன் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். இதற்கு முன்பு பிதாவினிடத்தில் ஜெபித்தது போலவே இப்போதும் அவரை பிதாவே என்றே அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை போலவே நாமும் தேவனை பிதாவே என்று அழைத்து ஜெபிக்க வேண்டும். இயேசு ஜெபிக்கும் போது விரும்புகிறேன் என்னும் வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தையை விசுவாசிகளாகிய நாம் பயன்படுத்துவது சரியல்ல. பிதாவுக்கும் குமாரனுக்கும் நெருங்கிய ஐக்கியம் இருப்பதினால் இயேசு கிறிஸ்து விரும்புகிறேன் என்னும் வார்த்தையை பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தம் பண்ணும் ஊழியத்தின் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். ஆகையினால் அவரால் விரும்புகிறேன் என்னும் வார்த்தையை பயன்படுத்த முடிகிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை பரலோகத்திலும் பூமியிலும் வல்லமை உள்ளது, அதிகாரம் உள்ளது. இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போது நான் விரும்புகிறேன் என்னும் வார்த்தையை பயன்படுத்துவதனால் இந்த விஷயத்தில் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் தெளிவுபடுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் அதிகாரம் உள்ளது. தம்முடைய அதிகாரத்தை அடிப்படையாக வைத்து இந்த விஷயத்தை பற்றி பிதாவினிடத்தில் ஜெபிக்கும் போது பிதாவே, நான் விரும்புகிறேன் என்று கூறி ஜெபிக்கிறார். தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லோரும் தம்மோடு கூட பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். நாம் பரலோகத்திற்கு போவோம் என்னும் நம்பிக்கை நமக்கு உண்டு. பரலோகத்தில் நமக்கு நித்திய சந்தோஷம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் நம்முடைய பரலோகம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இதை தெளிவுபடுத்தும் வண்ணமாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு போக போகிறார். அங்கு நித்திய காலமாக இருப்பார். நாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் பரதேசிகளைப் போல இந்த பூமியிலே கொஞ்ச காலம் மாத்திரம் தங்கி இருப்போம். நாம் நித்திய காலமாக இருக்க வேண்டிய ஸ்தலம் இந்த பூமி அல்ல, பரலோகமே நம்முடைய நித்திய வாசஸ்தலம். பரலோகத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட நித்திய காலமாக இருப்போம். அவருடைய பிரசன்னத்தில் இருப்பதினால் நமக்கு நித்திய சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும் ஸ்தலம்தான் நம்முடைய பரலோகம். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய மகிமையை தந்திருக்கிறார். அந்த மகிமையை பிதாவானவர் அவருக்கு தந்தவர்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறார். மீட்பரின் மகிமையே பரலோகத்தில் வெளிச்சமாக பிரகாசிக்கும்.
ஆட்டுக்குட்டியானவரே புதிய எருசலேமில் விளக்காக இருப்பார். தேவன் தம்முடைய மகிமையை பரலோகத்தில் வெளிப்படுத்துகிறார். இந்த பூமியில் பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவருடைய மகிமையை காண்பார்கள். இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சிலாக்கியம். இதுவரையிலும் பூமியில் உள்ள விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை மாத்திரமே பார்த்திருக்கிறார்கள். நாம் பரலோகத்திற்கு போகும்போது இயேசு கிறிஸ்துவின் மகிமையை காண்போம். அந்த சாயலாகத்தானே நாமும் பரலோகத்தில் மகிமையின் மேல் மகிமை அடைவோம். நாம் மரித்த பின்பு பரலோகத்திற்கு போவோம் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு நம்பிக்கையும் நிச்சயமும் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் நமக்காக ஜெபிக்கிற போது அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் என்று ஜெபிக்கிறார். நாம் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் விருப்பமும் சித்தமும் ஆகும். நாம் பரலோகத்திற்கு போகவில்லை என்றால் இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் பூரணமாகாது. ஆகையினால்தான் இயேசு பிதாவினிடத்தில் ஜெபிக்கிற போது தம்முடைய விருப்பத்தை கூறி ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் நிறைவேறினால்தான் அவருடைய விருப்பம் நிறைவேறும், பூரணமடையும். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் விருப்பமாகும். தம்முடைய விருப்பத்தை பிதாவானவர் நிறைவேற்றுவார் என்று இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் நம்புகிறார். ஏனெனில் உலக தோற்றத்திற்கு முன் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பாயிருந்தார். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்தபடியினால் அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய மகிமையை தந்தார். இயேசு கிறிஸ்துவின் பேச்சிலும் செய்கையிலும் பிதாவானவர் பிரியப்படுகிறார். ஆகையினால்தான் பிதாவானவர் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் கரங்களில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பாய் இருக்கிறபடியினால் அவருடைய மகிமையை அவருக்கு கொடுத்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பே பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை மத்தியஸ்தராக அங்கீகரித்து அவரிடத்தில் அன்பாயிருக்கிறார். தம்முடைய மகிமையில் சீஷர்களும் பங்கு பெற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பிதாவானவர் இவர்களை இயேசு கிறிஸ்துவுக்கு தந்திருக்கிறார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பாயிருக்கிறபடியினால் அவருடைய விண்ணப்பம் எதையும் தேவன் மறுக்க மாட்டார். அவர் கேட்டுக்கொள்வதையும் விரும்புவதையும் பிதாவானவர் கொடுப்பார். இந்த ஐக்கியம் அன்பினால் உண்டாயிற்று. இந்த அன்பு தெய்வீக அன்பு, நித்திய அன்பு, உலக தோற்றத்திற்கு முன்னே இருக்கிற அன்பு. விசுவாசிகள் இந்த உலகத்திற்கு சுவிசேஷ செய்தியை அறிவிக்க வேண்டும். தங்கள் வாயினால் அறிவித்தால் மட்டும் போதாது, தேவனுடைய சத்தியத்தை இந்த உலகம் அறிய வேண்டும். அதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருப்பது போல விசுவாசிகளும் ஒன்றாய் இருக்க வேண்டும். ஆதி திருச்சபையின் விசுவாசிகள் தங்களுக்குள் ஒருமனப்பட்டிருந்தார்கள். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. தேவ பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்கும்போது தேவ நாமம் மகிமைப்படும். நீதியுள்ள பிதாவே, நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இப்போது பிதாவினிடத்தில் ஜெபிக்கிற போது அவரை நீதியுள்ள பிதாவே என்று அழைக்கிறார். தம்முடைய சீஷர்களை அவர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபம் பண்ணிய போது பரிசுத்த பிதாவே என்று அழைத்தார். இப்போது தம்முடைய சீஷர்கள் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்து பிதாவை நீதியுள்ள பிதாவே என்று அழைக்கிறார். தம்முடைய ஜெபத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை பற்றி குறிப்பிடுகிறார். உலகம் உம்மை அறியவில்லை என்பதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை பற்றி கொடுக்கும் சாட்சியாகும். இப்பிரபஞ்சத்தின் மக்கள் தேவனை பற்றி அறியாமையில் இருக்கிறார்கள், அந்தகார இருளில் அமர்ந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு விசேஷித்த கிருபை தேவைப்படுகிறது. சீஷர்கள் இந்த உலகம் முழுவதும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷ ஊழியம் மிகவும் அத்தியாவசியமான ஊழியம். அதே வேளையில் இது கடினமான ஊழியம். இந்த உலகம் தேவனை அறியவில்லை. அவர்களுக்கு மத்தியில் சீஷர்கள் தேவனை அறிவிக்க வேண்டும். அவர்களுக்கு கடினமான ஊழியம் கொடுக்கப்பட்டிருப்பதினால் பிதாவானவர் அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகிறார். இப்பிரபஞ்சத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்ய
சீஷர்களுக்கு விசேஷித்த சிலாக்கியங்கள் தேவைப்படுகிறது. இதனால் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தகுதி உடையவர்கள் ஆவார்கள். இந்த உலகம் தேவனை அறியவில்லை, இயேசு கிறிஸ்து பிதாவை அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் பிதாவானவர் அவரை அனுப்பியிருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஆகையினால் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஜெபிக்கும் போது அவர் தம்மை பற்றி சொல்லும் போது, நான் உம்மை அறிந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து பிதாவை அறிந்திருக்கிறார். பிதாவை இயேசு கிறிஸ்து அறிந்திருப்பது போல வேறு யாரும் அறிந்திருக்கிறவில்லை. ஆகையினால் நான் உம்மை அறிந்திருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது இந்த வாக்கியத்தை முழு நிச்சயத்தோடு சொல்லுகிறார். நாமும் தேவனை அறிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிதாவை அறிந்திருக்கிறார். அவருடைய சீஷர்களும் பிதாவை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவை அறிந்திருப்பது போல அவருடைய சீஷர்கள் பிதாவை அறிந்திருக்கவில்லை. ஆகையினால் சீஷர்கள் தேவனை பற்றிய தங்கள் அறிவில் பெருமைப்பட முடியாது. தேவனுடைய சமூகத்தில் நெருங்கி சேருவதற்கு நமக்கு ஒரு தகுதியும் இல்லை. நம்முடைய சுய பக்தியோ சுய சக்தியோ சுய புத்தியோ ஒன்றுக்கும் உதவாது. இயேசு கிறிஸ்து நம்மீது கிருபையாக இருப்பதினாலும் அவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறதினாலும் தேவனுடைய சமூகத்தில் நெருங்கி சேரும் சிலாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. தேவனை பற்றி அறிந்து கொள்ளும் பாக்கியமும் நமக்கு உண்டாயிருக்கிறது. நாம் எப்போதுமே அபாத்திரராகவே இருக்கிறோம். தேவன் மாத்திரமே பாத்திரராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஜெபிக்கிற போது தம்முடைய சீஷர்களை பற்றியும் ஜெபத்தில் குறிப்பிடுகிறார். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள் என்று அறிவிக்கிறார். இதனால் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கும் இப்பிரபஞ்சத்தின் ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் தெரிகிறது. இவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள், அவரை விசுவாசிக்கிறார்கள். உலகத்தாரோ தேவனை அறிந்திருக்கவில்லை, அவரை விசுவாசிக்கவில்லை. தேவனை அறியாத, தேவனை விசுவாசியாத இந்த உலகத்தார் மத்தியில் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரில் விசுவாசமாயிருப்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் கிருபையும் சிலாக்கியமும் ஆகும். தேவனுடைய மகிமை நமக்கு கொடுக்கப்பட்டதினாலேயே உலகத்தாருக்கும் நமக்கும் இடையே வித்தியாசம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரமே கேட்கிறார். தாம் கேட்பதை பிதாவானவர் கொடுப்பார் என்னும் நிச்சயம் அவருக்குள் இருக்கிறது. ஏனெனில் அவர் பிதாவை அறிந்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனை அனுப்பியிருக்கிறார் என்பதை அவருடைய சீஷர்களும் அறிந்திருக்கிறார்கள். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது பிதாவானவரையே அறிந்து கொள்வதாகும். பிதாவை பற்றி கூறப்பட்டிருக்கும் காரியங்கள்: நீதியுள்ள பிதா, பரிசுத்த பிதா, பரலோக பிதா, இரக்கங்களின் பிதா, மகிமையின் பிதா, ஆவிகளின் பிதா, சோதிகளின் பிதா, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். அன்பு: நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். தேவனை பற்றி அறியும் அறிவில் இயேசு தம்முடைய சீஷரை வழிநடத்தி இருக்கிறார். பிதாவானவர் தம்மிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் இயேசு கிறிஸ்துவும் அவர்களில் இருக்கும்படிக்கும் பிதாவானவருடைய நாமத்தை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். அந்த நாமத்தை இன்னும் தெரியப்படுத்துவேன் என்றும் அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் பிதாவின் நாமத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு மிகவும் நெருக்கமாக இருந்து அவரை பின்பற்றிய சீஷர்களிடத்தில் அவர் பிதாவின் நாமத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார். இப்போது இந்த சத்தியத்தை விசுவாசிகளாகிய நமக்கும் தெரியப்படுத்துகிறார். பிதாவின் நாமம் நமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருப்பதற்காக நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே நமக்கு தேவனை பற்றி அறிவு உண்டாயிற்று. நாம் தேவனுடைய ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக அவர் நம்மை தேவனை பற்றி அறியும் அறிவில் வழி நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில்
பிதாவின் நாமத்தை தெரியப்படுத்துகிறார். இன்னும் தெரியப்படுத்துவேன் என்று அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் தம்முடைய சீஷருக்கு இன்னும் அதிகமான காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி போன பின்பு பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மீது வந்து இறங்கினார். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம் எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவில் பிரகாசமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அதை மேலும் அதிகமாக பிரகாசம் பண்ண செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் விண்ணப்பத்தை ஏற்று பிதாவானவர் அவருக்கு செவி கொடுக்கும் போது நித்திய சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷமே மெய்யான சந்தோஷமாக இருக்கும். நாம் தேவனோடு ஐக்கியமாக இருப்பதினாலும் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதினாலும் நமக்கு மெய்யான சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் பிதாவின் நாமத்தை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். இதன் மூலமாக பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவில் வைத்த அன்பு நம்மிடத்தில் இருக்கும். இயேசு கிறிஸ்துவும் நம்மில் இருப்பார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய அன்பின் ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். அதே ஆவியினால் விசுவாசிகளாகிய நாமும் நிரப்பப்பட்டிருப்போம். இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவின் நாமத்தை விசுவாசிகளுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தினால் தெய்வீக வெளிச்சம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கிறது. தேவனுடைய நாமம் நமக்கு தெரிந்திருப்பதினால் நாமும் இயேசு கிறிஸ்துவோடு கூட தெய்வீக காரியங்களில் பங்குள்ளவர்களாக இருப்போம். தேவனுடைய அன்பு நமக்கு வரும்போது அது நம்மில் நிலைத்திருக்கும்படியாகவே வருகிறது. தேவனுடைய அன்பு நம்முடைய ஆத்மாவில் நிரம்பி இருக்கும் போது நம்முடைய ஆத்மா தேவனை நோக்கி முன்னேறி செல்கிறது. நாம் தேவனுடைய அன்பில் ஆர்வமாய் இருக்கும்போது அந்த அன்பின் மூலமாக நமக்கு கிடைக்கப் போகும் ஆறுதலையும் நாட வேண்டும். நாம் தேவனை அறிந்திருக்கிறோம், அதே வேளையில் நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்பதையும் அறிந்திருக்கிறோம். தேவனை பற்றிய அறிவு நமக்குள் இருக்கும்போதுதான் நமக்கு சந்தோஷமும் ஆறுதலும் உண்டாகும். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்காகவும் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிற தேவனுடைய அன்புக்காகவும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரையும் தேவனுடைய அன்பையும் அதிகமாய் வாஞ்சித்து அதை மேலும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பினால் நம்மில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே நாம் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் மாத்திரமே தேவனுடைய அன்பு நம்மில் நிலைத்திருக்கும். ஆகையினால் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஜெபிக்கும் போது, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் என்று ஜெபிக்கிறார். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று அப்போஸ்தலர் பவுல் தன் நிருபத்தில் எழுதுகிறார். நாம் தேவனோடு ஐக்கியமாக இருப்பதும் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்வதும் விசுவாசிகளாகிய நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். தேவனுடைய கரத்தில் இருந்து அவருடைய அன்பை பெற்றுக்கொண்ட நாமும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கரங்களின் மூலமாகவே தேவனுடைய அன்பு நமக்கு கடந்து வருகிறது. ஏனெனில் அவர் நம்மில் இருக்கிறார். பிதாவானவர் விசுவாசிகளிடத்திலும் அன்பாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து விசுவாசிகளிடத்தில் இருக்கிறார். இவை எல்லாமே ஒரு தெய்வீக ஐக்கியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மில் இருப்பதே நமக்கு பெரிய ஆசீர்வாதம். இதை தவிர வேறு எந்த காரியத்தையும் நாம் விரும்பக்கூடாது. நம்முடைய பிரியம் இயேசு கிறிஸ்துவில் மாத்திரமே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதே நமக்கு கிடைத்திருக்கும் சிலாக்கியம் என்று நினைத்து அதில் திருப்தியோடு இருக்க வேண்டும்.
இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதுவே நமக்கு தெய்வீக ஆறுதலை தருகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் இங்கு முடிவு பெறுகிறது. ஆனாலும் கிறிஸ்துவானவர் நமக்காக இப்போதும் பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். யோவான் 17வது அதிகாரத்தில் தாம் செய்திருப்பதாக இயேசு கிறிஸ்து கூறிய காரியங்கள்: பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன், உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்து கொண்டு வந்தேன், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன், நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உம்மை அறிந்திருக்கிறேன்.